மியா மியா நீங்கள் நல்லவரா கெட்டவரா நாயன் படத்தில் அந்த குழந்தை வந்து அந்த தாத்தாட்ட கேட்குற கேள்விங்க அதுதான் இவங்களை பார்த்து நான் கேட்க தோணுது. இறைவனின் படைப்பில் வந்து நிறைய குறைகள் உண்டுங்க. ஒன்று வேணாம், இது பக்கம் ஒரு 3 குறைகள் இருக்கு, பார்த்தாலே தெரியும். அது மட்டும் இல்லைங்க, நடுவர்களே சோமபான சுராபானெல்லாம் பற்றி சோமபான சுராபானெல்லாம் குடிச்சிருக்கீங்களா? சாரி படிச்சு பார்த்துருக்கீங்களான்னு. அந்த காலத்துக்கு அதெல்லாம் உண்டுங்க. இன்னைக்கு வந்து அந்த காலத்தில் குறைஞ்ச மக்கள் தொகை இருந்த சமயத்திலேயே வந்து அந்த மாதிரி இதெல்லாம் சில பேர் விருப்பம் உண்டு. அந்த மாதிரி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இன்னும் நிறைய சில பேருக்கு சில விருப்பங்கள் உண்டு. அதெல்லாம் வந்து நம்ம இதுவாக சொல்லக்கூடாது. ப்ளஸ் நீங்கள் வந்து மகாபாரதத்தில் இல்லாத சண்டையாக, அப்புறம் அகநானூறு புறநானூறு இதெல்லாம் பாருங்கள். சண்டைங்கிறது எப்போவுமே அது வந்து மனுஷ மைண்டோட இது. எல்லாரும் சண்டை போட்டு இருக்கிறது இல்லை. இப்போ நடுவரில் நீங்கள் வந்து கமல் படம்லாம் பார்த்துருக்கீங்க. எத்தனை தடவை அருவாள் எடுத்து வெட்ட போனீங்க உங்கள் வீட்டுக்காரமாக? உட்காந்துருக்கிறாரு. எதுக்கு சொல்ல வரேன்னாக்கா, பகுத்தறிகிற அறிவு வேணுங்க. அதுதான் மனுஷனை வந்து மற்றவங்கலேருந்து வித்தியாசப்படுத்தி காட்டுறது. அந்த அறிவு அந்த பக்கம் கொஞ்சம் குறைவுன்னு நினைக்கிறேன். பாஸ் பண்ணல அவங்க, அவ்வளோதான் நான் சொல்கிறேன். எவ்வளோ நல்ல பாடல்கள்லாம் இருக்குங்க. ஆத்தோரத்திலே அந்த மாதிரி இந்த மாதிரி நல்ல பாடலாம் விட்டுட்டு எதுக்கும் மியா மியான்னு டான்ஸ் ஆடுறாரா? அவர் ஒன்னே ஒன்று கேட்டுக்கிறேன் நடுவர் அவர்களே, நான் ப்ரொடியூசரு, நீங்கள் டைரக்டரு. நம்ம அசோக் வந்து ஒரு 2 பீஸில் ஒரு பாடல் காட்டு ஒன்று எடுக்கிறீங்க. எத்தனை வேலை பிடிக்கல? அசோக் கொஞ்சம் கட்டளையாக இருக்காரு. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அவர் பொண்ணுக்காக 2 படம் பார்க்குறாரு. என்னங்க கதைக்கு ஒரு அளவே இல்லையா? சினிமாவை தாண்டி கதை விடுறாங்க. அவர் பொண்ணுக்காக பார்க்குறாங்க, அவர் பொண்ணுக்காக பார்க்குறாங்க, அவ்வளோதான். நம்ம பொண்ணுக்கு சொல்லலை. நடுவர் அவர் வந்து ரொம்ப கலெக்டர் நிற்கவர். அவர் புரிஞ்சு போச்சு. நான் சொன்னேன் அந்த பக்கம் ஐபி கம்மின்னு ப்ரூவ் பண்ணிட்டீங்க நடுவர் அவர்களே. ஸோ அதனால் வந்து எதை பகுத்தறிச்சு எது தேவையோ அதை மட்டும் எடுத்துகிட்டு தேவையில்லாத விட்டு ஒழிக்கணும். அதுதான் எங்களோட ரிக்வெஸ்ட். அதனால் சினிமா சாதனையே என்று கூறி சினிமாவே